ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுவர்ண கேரளம் ட்ரா வந்து 50. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 654. இதில் நான் எடுத்த நம்பர் வந்து ஏ போர்டில் 2 4, பி போர்டில் 0, சி போர்டில் 2 5. இதில் 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது, 5 4. 2 நம்பருமே போர்ட் சேஞ்ச் ஆகிருந்தது. ஏ போர்டில் 4 சொல்லியிருந்தேன், இந்த நம்பர் சி போர்டில் இருந்தது. சி போர்டில் 5 நம்பர் சொல்லியிருப்பேன், இந்த நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது, ஆனால் நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் ஆகிருந்தது. ஓகேவா? இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்லியிருப்பேன்னா, 3வது டிஜிட் நம்பரும் அதுக்கு முன்னால் 3வது டிஜிட் நம்பரும் ஒரே மாதிரி இருந்தால் அந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். அங்கே வர 2 டிஜிட் நம்பரோ ஒரு டிஜிட் நம்பரோ அதுக்கு அடுத்து 4 ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு தான் 2 5 2 நம்பருமே சி போர்டில் எடுத்திருந்தேன். இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ இங்கே 3 3 9, அதுக்கு அடுத்த நாள் 9. இங்கே 6 6 36, அதுக்கு அடுத்த நாள் 6 3. இப்போது நேற்று ரிசல்ட்டுக்கும் இதே மாதிரி தான் 5 5ன்னு இருக்கும். நேற்று நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் 5 5ன்னு இருந்ததுனால 5 5 25னா 2 நம்பருமே எடுத்திருந்தேன். 2 5 சி போர்டில் எடுத்திருந்தேன். 5 தான் பி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ அடுத்து 2வது மெத்தடில் என்ன சொல்லியிருக்குன்னா, நேற்று ரிசல்ட் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் 3வது டிஜிட்டும் ஏ போர்டும் 5 4ன்னு இருக்கும். 5க்கு பின்னாடியே 4 இருக்கும்போதே இந்த 2 நம்பரை ஃபஸ்ட்டு பெருக்கல் பண்ணி 5 4 20ன்னு எழுதியிருப்பேன். அதே மாதிரி இந்த 5ஓட அதுக்கு முன்னால் 2வது டிஜிட் நம்பர் பெருக்கல் பண்ணி 5 8 40னா 2 0 4 0 இந்த மாதிரி நம்பர் தான் ஏபி போர்டில் சொல்லியிருப்பேன். 4 பாஸ் ஆகிருந்தது, ஆனால் இந்த நம்பர் வந்து சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான வீடியோவில் முதல் மெத்தட் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே நான் கம்பேர் பண்ணி இங்கே ஒரு நம்பர் எடுத்துட்டேன். இப்போ நேற்றைய நம்பர் வந்து 654. ஏ போர்டில் 6 நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இதே மாதிரி ஏ போர்டில் 6ன்னு ரிசல்ட்டு பாஸ் ஆன கம்பேரிஷன் எல்லாமே இங்கே எழுதியிருப்பேன். இங்கே 637, அதுக்கு அடுத்த நாள் 778. இங்கே 618, அதுக்கு அடுத்த நாள் 447. இப்போ நேற்றைய நம்பர் 654. 6 நம்பர் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 7ன்ற நம்பர் பாஸ் ஆகிருக்கும். ஏ போர்டில் 6ன்னு இருக்கணும். இங்கே 6 இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் 7. இங்கே 6 நம்பர் ஏ போர்டில் இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் 7 சி போர்டில் இருக்கும். இப்போ நேற்றைய ரிசல்ட்டில் ஏ போர்டு நம்பர் 6 தான். அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 7 வரலாம். இந்த நம்பர் வந்து நான் ஏ போர்டில் எடுத்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடில் சொல்ல வர இந்த கம்பேரிஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே வச்சு நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். ஏ போர்டில் 6 நம்பர் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 7 பாஸ் ஆகிடுது ஏதாவது ஒரு போர்டில். இங்கே 6 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் ஏபி போர்டில் 7 பாஸ் ஆகிருக்கும். இங்கே 6 இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் சி போர்ட்லையாவது 7 பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்றைய ரிசல்ட்டுக்கு 6ன்ற நம்பர் இருக்குது. அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 7 வரலாம். இந்த நம்பர் வந்து முதல்ல ஏ போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்றைய நம்பர் 6 டிஜிட் நம்பர் வந்து 3 8 4 6 5 4. நேற்றைய ரிசல்ட்டில் ஏ போர்டில் 6 நம்பர் இருந்ததா, அதே கம்பேரிஷன் தான். இப்போ இங்கே ஏ போர்டில் 6ன்னு பாஸ் ஆன ரிசல்ட் எழுதிட்டு அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டே எழுதியிருப்பேன். இப்போ இங்கே 6 டிஜிட் நம்பர் பாருங்கள், 5 4 3 6 3 7. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 278. இப்போ இங்கே வந்து 6 2 7 6 1 8. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 447. 6ன்ற நம்பர் ஏ போர்டில் இருக்கும்போதே அதுக்கு முன்னாடி இருக்கிற 3வது டிஜிட்டோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். அங்கே வர 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் நம்மளுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடுது. இங்கே 6 இருக்கும்போதே அதுக்கு முன்னாடி நம்பர் 3. 6 3 18னா 1 இல்லைனா 8னா அதுக்கு அடுத்த நாள் 8 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இங்கே 6 இருக்கும்போதே அதுக்கு முன்னாடி இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் 7. 6 7 42னா அதுக்கு அடுத்த நாள் 4 மட்டுமாவது இங்கே பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இங்கே 6ன்ற நம்பர் இருக்குது, இன்றைக்கான நேற்று ஏ போர்ட் நம்பர். அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த 3வது டிஜிட் நம்பர் 4. 6 4 24னா 2 இல்லைனா 4 ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகிடலாம். இந்த 2 நம்பருமே நான் வந்து பி போர்டில் எடுத்துட்டேன். இந்த மெத்தட் வந்து இதுவுமே இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் தான். ஃபுல்லாகவே 3 மெத்தடுமே ஏப்ரல் மந்த்து சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இயர்லி சார்ட், வீக்லி கெஸ்ஸிங்லாம் எதுவும் கிடையாது. எல்லாமே இந்த ஏப்ரல் மந்தில் இது வரைக்கும் எப்படி நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர் தான். இப்போது 6ன்ற நம்பர் நம்மளுக்கு முதல் டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற 3வது டிஜிட்டோட பெருக்கல் பண்ணி எழுத சொல்கிறேன். அங்கே வர 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடுது. இங்கே 6 3 18னா அதுக்கு அடுத்த நாள் 8. இங்கே 6 7 42னா அதுக்கு அடுத்த நாள் 4. இப்போது 6 4 24னா 2 இல்லைனா 4. இந்த 2 நம்பருமே பி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே நான் எழுதின வீடியோவில் எழுதின அதே நம்பர் தான். அதே கம்பேரிஷன் தான் இப்போயும் எடுக்க போகிறோம். இப்போ இதில் என்ன கம்பேரிஷன் சொல்ல வரேன்னா, இப்போ இங்கே ஃபஸ்ட்டு 980, அதுக்கு அடுத்த நாள் 805, அதுக்கு அடுத்த நாள் 220. நம்மளுக்கு லாஸ்ட்டில் 0 நம்பர் இந்த ஏப்ரல் மந்தில் முடிஞ்சிருந்தா அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற லாஸ்ட் நம்பர், ஓகேவா? அதாவது சி போர்டு நம்பரே எடுங்க. இங்கே 5, 5ல் பாதி வந்து 2.5. 2.5னா 3ன்னு எடுக்கிறோம். 3 - 1 2. 2 இங்கே அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து இந்த செட்டு ரிசல்ட் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே 220, லாஸ்ட் நம்பர் 0. அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 518, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 637. 0 நம்பர் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் லாஸ்ட் நம்பரை
ஃபஸ்ட்டு 2ஆல டிவைட் பண்ணுங்க. 8ல பாதி 4. இப்போ வந்த நம்பரோட -1. 4 - 1 3. 3 இங்க அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்ல பாஸ் ஆயிருக்கும். இப்போ அடுத்து இங்க 830ன்னு இருக்கா? லாஸ்ட் நம்பர் 0. அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 807. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 730. லாஸ்ட்ல 0ன்னு இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் சி போர்டு வந்து 7. 7ல பாதி பார்த்தீங்கன்னா 3.5. 3.5னா 4ன்னு எடுத்துடலாம். அப்போ 4 - 1 3. 3 இங்க அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்ல பாஸ் ஆயிருக்கும். அடுத்து இங்க 730. அதுக்கு அடுத்த நாள் 784. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு வந்து 185. லாஸ்ட்ல 0ன்னு இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் லாஸ்ட் நம்பர் சி போர்ட் நம்பர் 4. 4ல பாதி 2. 2 வந்து பாதி ஆகுனீங்கன்னா 2 - 1. இப்போ 4 பாதி ஆகுனீங்கன்னா 2. 2 - 1 1. 1 வந்து அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்ல ஏபிசி போர்டில் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பழைய வீடியோவில் சொன்ன அதே கம்பேரிஷன் தான். இப்போ இந்த ஏப்ரல் மந்த்து சார்ட்டு பொறுத்த வரைக்கும் 0ன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் சி போர்டை ஃபஸ்ட்டு வந்து பாதியாக டிவைட் பண்ணி பாருங்கள். அங்கே வர நம்பர் இங்கே பாயிண்ட்லலாம் வந்து அந்த நம்பரை ஃபுல்லாகவே எடுத்துருங்க. 2.5னா இங்கே 3ன்னு எடுத்துருப்பேன். வந்த நம்பரோட -1 பண்ணுறோம், அவ்வளோதான். இங்கே 0 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 5. 5ல் பாதி 2.5. 2.5னா 3ன்னு எடுத்துருப்பேன். 3 - 1 2. 2 இங்கே அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் இருக்கும். இங்கே 0ன்னு இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் சி போர்டு 8. 8ல் பாதி 4. 4 - 1 3. 3 இங்கே அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆயிருக்கும். இங்கே 0ன்னு இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் சி போர்டு 7. 7ல் பாதி 3.5. 3.5னா 4. 4 - 1 3. 3 இங்கே அதுக்கு அடுத்த நாள் இருக்கும். இங்கே 0ன்னு இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 4. 4ல் பாதி 2. 2 - 1 1. 1 வந்து இங்கே அடுத்த நாள் ஏபிசி போர்டில் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கும். இப்போ இந்த கம்பேரிஷன்லாம் வச்சு தான் இப்போ நேற்றைய நம்பர் 654. அதுக்கு முன்னாள் நம்பர் 400ன்னு பாஸ் ஆயிருக்கும். இங்கேயும் லாஸ்ட் நம்பர் 0. நேற்றைய லாஸ்ட் நம்பர் 4. 4ல் பாதி 2. 2 - 1 எடுத்தால் 1 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதனால் இந்த 1ன்ற நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் வரலாம். இந்த நம்பர் வந்து நான் சி போர்ட்லேயே எடுத்துட்டேன். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு எடுத்த இந்த கம்பேரிஷன் எல்லாமே ஏப்ரல் மந்த் சார்ட் படி கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ இதுபடி நம்ம ஏ போர்டில் 7, பி போர்டில் 2 4, சி போர்டில் 1. பாக்ஸ் 721 741. ஏபி பிசி ஏசியில் ஏபி 72 74, பிசி 21 41, ஏசி வந்து 71. இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷன் கெஸிங்கோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சில நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ண தந்தாலும் உங்கள் கம்பேரிஷன் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நேற்று ரிசல்ட்டு கூட நம்ம எடுத்த நம்பரில் 2 நம்பர் பாஸ் ஆயிருந்தது. ஓகேவா? 4 5. ஆனால் 2 நம்பருமே போர்ட் சேஞ்ச் ஆயிருந்தது. போர்டு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக எந்த போர்டில் வரும்ன்றது உங்கள் கெஸிங் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் எடுத்த நம்பர் வந்து ஏ போர்டில் 7, பி போர்டில் 2 4, சி போர்டில் 1. பாக்ஸ் 721 741, ஏபி பிசி ஏசியில் ஏபி 72 74, பிசி 21 41, ஏசி வந்து 71. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.